வணக்கம். நான் உங்கள் நண்பன் அப்பாஸ். இனி நம்ம பார்க்கப்படுறது ஒரு படத்தோடைய ரிவ்யூ தான். என்ன படத்தை பார்க்க முன்னாடி நம்ம ஸ்கை ஷோ டைம்க்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப்லாம் மறக்காதீங்க. இன்றைக்கி நம்ம ஸ்கையில் பார்க்க போகிற படம் அன்பே டயானா அப்படின்ற ஒரு படம் தான். நம்ம பாரி இளவழகன் தான் நடிச்சிருக்கிறாரு. மியூசிக் வந்து நம்ம பரத் சங்கர் தான் பண்ணி வச்சுருக்கிறாரு. மியூசிக் இந்த படத்தில் வந்து சூப்பரான ஒரு மியூசிக்காக இருக்கும். ஏன்னு வச்சிங்களேன், எங்கெங்கெல்லாம் என்னென்ன மியூசிக்லாம் வேணுமோ அதெல்லாம் வந்து சூப்பராக பண்ணியிருப்பார். அதேமாதிரி பாட்டும் சூப்பராக தான் இருந்துச்சு. அதே மாதிரி வந்து இந்த படத்தில் வந்து என்னடா ஸ்டோரி அப்படின்னு பார்த்தா ஒரு லவ் தான். லவ் ப்ளஸ் காமெடி. அதை தவிர்த்து பார்த்திங்கன்னா ஃபேமிலியை வந்து சூப்பரான ஒரு கட்டுக்கோப்பாக சூப்பராக காமிச்சிருப்பார். அம்மாவுடைய பாசம், அப்பாவுடைய பாசம், அக்காவுடைய பாசம், அண்ணனுடைய பாசம் இதெல்லாம் சூப்பராகவே காமிச்சிருப்பார். ரொம்ப டைட்டாக போட்டு புழியாமல் நார்மலாக டீசெண்டாக சூப்பராக காமிச்சிருக்கிறாரு. அதே மாதிரி வந்து ஃப்ரெண்ட்ஸாக வர்ற கோபியை வந்து நல்லா நடிச்சிருக்கிறாரு. அவர் வந்து பெங்களூர் பாய்ஸாக வருவார். அந்த லாங்குவேஜும் அந்த ஸ்லாங்லாம் சூப்பராகவே இருக்குது. கண்டிப்பாக நல்லா ஒரு தரமான ஒரு படமாக இருந்துச்சு இந்த படம். ஏன்னு வச்சிங்களேன், இந்த படம் வந்து லவ் தான், காமெடி தான். பட் வந்து இந்த படத்தில் வந்து இந்த மாதிரி எலிமெண்ட்லாம் ஃபேமிலியோட எலிமெண்ட்லாம் சூப்பராக சேர்த்து வச்சுருக்கிறாரு. இவங்க வந்து சென்னையில் ஒரு பெரம்பலூரில் இருக்கிற ஒரு ஃபேமிலி. ஆங்கிலோ இண்டியன் பொண்ணு நம்ம ஹீரோ ரம்யா. அவங்க 2 பேருக்கும் லவ் செட் ஆகிடும். ப்ளஸ் வந்து அதுக்கப்புறம் லவ் செட் ஆகிடுச்சு. அப்புறம் என்னடா அப்படின்னும் போது பார்த்தா தான் அங்கே ஒரு ட்விஸ்ட் இருக்கும். அது வந்து கிளைமேக்ஸில் இவங்க ஃபேமிலி ஒத்துக்க மாட்டாங்க, ஒரு ஃபேமிலி ஒத்துக்கும், ஒரு ஃபேமிலி ஒத்துக்க மாட்டாங்க. அதை வந்து கிளைமேக்ஸில் வந்து ஓவர் கம் பண்ணி நம்ம ஹீரோ வந்து கல்யாணம் பண்ணாரா இல்லையான்றது தான் படத்துடைய கதை. நல்ல ஒரு ஸ்க்ரீன் பிளே, நல்ல ஒரு என்டர்டைன்மெண்ட்டு. நான் கண்டிப்பாக போய் தேட்டரில் என்ஜாய் பண்ணி பார்க்கக்கூடிய படமாக இருக்கும். ஏன்னா வச்சிங்களேன், என்ன சொல்கிறது, எல்லா தரப்பும் பிடிக்கக்கூடிய ஒரு படமாக இருக்கும். எந்த ஒரு அடல்ட் சீனும், எந்த ஒரு வல்கரான ஒரு டைலாக்கும் எதுவுமே கிடையாது. நல்லா காமெடி பண்ணியிருக்கிறாரு. நல்லாவே ஸ்க்ரீன் பிளே பண்ணி வச்சுருக்கிறாரு நம்ம டேரக்டர். கண்டிப்பாக போய் தேட்டரில் போய் என்ஜாய் பண்ணி பாருங்கள் ஃபேமிலியோட. மீண்டும் நம்மளை சந்திக்குமாறு என்ன உங்கள் நண்பன் அப்பாஸ்.